வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் மென்டல் ஹைஜீன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், எக்ஸலன்ஸ் அப்படின்றது ஒரு ஓவர் நைட் கிடைக்காது, ஓவர் த பீரியட் தொடர்ந்து செய்தால் நம்மளுக்கு எக்ஸலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுபோல் பெர்சிஸ்டன்ஸ் இருந்தால் ஒரு வேலையை தொடர்ந்து செய்யணும். அதில் பர்சீவரன்ஸ், பேஷன்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். சில வார்த்தைகளை தொடர்ந்து செய்யறதுக்கு பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக வி ஷுட் கண்டினியூ டு டூ இந்த சேம் கேட்டகரியில் இதே லெவல் ஆஃப் எஃபர்ட் போட்டு நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளுக்கு சக்ஸஸ் இன் ஆல் எண்டவர்ஸ், எந்த வேலையில் நம்ம செய்ய துவங்கினாலும் அது எல்லாவற்றிலும் வெற்றி நமக்கு கிட்டும். ஆனால் வெற்றி நமக்கு கிட்டும் என்பது எண்ட் ரிசல்ட்ஸ் இஸ் பாசிட்டிவ், இட் இஸ் அக்செப்டபிள், இட் இஸ் அடோரபிள் அப்படின்னா நம்ம சொல்லணும். அப்படின்னா அது தொடர்ந்து அந்த முயற்சியில் நம்ம இருக்கணும், தொடர்ந்து அதே முயற்சியில் இருக்கணும். வேறு எந்த நிறைய வேலை செய்யலாம், யூ கேன் புட் இட் இன் எ லூப், இட் வில் கோ இன் டு தட், அப்படியே ஓவல் ஷேப்பில் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். பாக்கி வேலையெல்லாம் நம்ம செய்துக்கிட்டு இருந்தால் கூட இன்னும் பிற வேலைகளில் நம்ம கவனம் இருந்தாலும் அது எந்த கோல் வேணுமோ அதை அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு லூப்பில் அதை போட்டுருவானே, தொடர்ந்து அதுக்கு தொடர்புடைய செய்திகளை ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஒரு பிட் பை பிட் போட்டுக்கிட்டே இருந்தோமானே, அட் த எண்ட் ஆஃப் தி டைம் கொஞ்ச நாளில் அந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிடும். அதில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். சிறப்பாக செய்துட்டுமே வித்வுட் மச் எஃபர்ட், இட் ஹாசன் என்ன ஸ்வாலோடு மச் ஆஃப் அவர் டைம், இன் ஸ்பைட் ஆஃப் இட் வி கேன் ஏபிள் டு மேக் இட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். அது சிறப்பாகவும் அமையும். அப்போ என்னாச்சு, பெர்சிஸ்டன்ஸ் இன் டூயிங் திங்ஸ் அது எண்டு ரிசல்ட்டை சிறப்பானதை ஆக்கி தரும். இது இப்படி இருக்குதுன்னு சொன்னாலே ஒரு அவசரப்படலை, பதட்டம் இல்லை, நம்மளுக்கு இது கிடைக்கும்னு தெரியும். ஆனால் அது என்ன செய்யணும், தொடர்ந்து செய்யணும். இது எப்படின்னா, ஒரு நிறைய விஷயங்களை நம்ம கேதர் பண்ணுறோம். வி வாண்ட் டு டேட்டா கலெக்ஷன், அந்த மைண்ட் செட்டில் ஒரே விஷயத்துக்கு தொடர்புடைய நிறைய செய்திகளை தொடர்ந்து ஒரு லைப்ரரிக்கு போய் பார்க்குறது, ஆன்லைனில் பார்த்து படிச்சுக்கிறது, அதில் டவுன்லோட் பண்ணுறது, எழுதி வச்சுக்கிறது அப்படி சொன்னால் ஆல் திஸ் ஸ்கிரிப்ளிங்ஸ் ஒரு 6 மாதம் தொடர்ந்து இந்த வேலையை செய்தமான பர் டே 2 hours இல்லை 2 to 4 hours அப்படி வேலை செய்தால் ஒரு அட் தி எண்ட் ஆஃப் த 6th month நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அது ஒரே டாப்பிக்கில் கேதர் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி லாஜிக்கல் சீக்வன்ஸில் வச்சு அப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சி மாறாமல், அந்த சீக்வன்ஸினா கண்டினியூட்டி மாறாமல் அதை எழுதி பார்த்தா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது எப்படி கிடச்சிது, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மாதிரி 1 மாதத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 6 மாதத்துக்கு எவ்வளோ ஆயிருக்கும்னு யோசித்தமான அத்தனை மணி நேரத்து எஃபர்ட் இருக்குது. அப்புறம் இதெல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சியை மாற்றி வைக்காமல் சீக்வன்ஸாக வச்சுட்டு அந்த சீக்வன்ஸ்க்கு அப்புறம் அதில் என்ன கிடைக்கும், ஆர்கனைஸ் பண்ணி டேட் வாரியாக அனலைஸ் பண்ணி வச்சோம்னா அதுபோல் ஒரு விஷயம். இத்தனை ஹவர்ஸ் ஆஃப் எஃபர்ட் டெஃபினெட்லி இட் வில் ஈல்ட் குட் ரிசல்ட் அண்ட் அக்செப்டபிள் ரிசல்ட். அது அப்புறம் அது எப்படி இருக்கும், தட் லீட்ஸ் டு சக்ஸஸ் ஆல்சோ. ஒரு விஷயத்தை இப்போ என்ன சொன்னோம், பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, அதுக்கு தான் இது எந்த டாப்பிக்கில் வேணால் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம பிரெயின் அண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மூளை நம்மளுடைய பழக்க நடத்தைக்கு எப்படியெல்லாம் சிறப்பாக அமையிறது அப்படின்னு சொன்னால் முதல்ல மூளை என்ன செய்யும், நம்மளோட பிஹேவியர்னால் என்ன, ஹவ் இட் டஸ் இட் பிகம் என்ன, எல்லாமே பாசிட்டிவ் லேர்னிங்காக பார்த்து கற்றுக்கிறது தானா, இல்லை பார்த்து கற்றுக்காமல் நம்மளே சுயமாக எதானே செய்யலாமா, செல்ஃபாக செய்யும்போது அதில் எல்லாம் கரெக்ஷன்ஸ் இருக்குமா, இல்லை வரும்போதே பர்ஃபெக்ஷனாக வருமா அப்படின்னு பார்த்தா இது எல்லாத்தையும் கரெக்ஷன் அட் தட் லீட்ஸ் டு பர்ஃபெக்ஷன் அப்படி சொன்னால் அட் த எண்ட் ஆஃப் தி டைம் ஒரு பீரியட் தாண்டின உடனே இட் மே ஈல்டு குட் ரிசல்ட், இட் மே ஃபெச் சக்ஸஸ் அப்படின்னு வரும்போது இது எல்லாமே ஏற்புடையது தான். ஆனால் ப்ரொவைடட் இது எல்லாமே நம்ம பாசிட்டிவாக மனசில் வளர்த்துக்கணும். எண்ண ஓட்டங்கள் சிறப்பாக இருந்தால் இந்த பாசிட்டிவ் திங்கிங் என்ன பண்ணோம், இட் லீட்ஸ் டு சக்ஸஸ். அப்போது மனம் சிறப்பாக கருத்துக்கள் இருக்கணும். அப்பப்போ திடீர்னு அது என்ன வக்கரமாக மாதிரி இதெல்லாம் இப்படி தான் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நம்ம இஷ்டத்துக்கு செய்துக்கலாம். கலர் தானே, பாசிட்டிவ் கலர்ஸ் ஒன்றும் யூஸ் பண்ணோம் இல்லை, எந்த கலர் வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கான்ட்ராவா அப்படிலாம் யூஸ் பண்ணிவிட்டு ஃபிகரை அக்லியாக மாற்றுறது இட் இஸ் வெரி ஈஸி. பட் தொடர்ந்து அதை சிறப்பாக செய்ய வேண்டியது அத்தியாவசியம்னு நம்ம புரிய வைக்கணும். அதனால் பொறுமையாக தொடர்ந்து ஒரே மாதிரி எஃபர்ட் போட்டால் நம்மளுக்கு சக்ஸஸ் என்பது நம் வசம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.